டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் பெண்களை பற்றி நல்லா திரைப்படங்கள் எடுக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறையா பெண்கள் வந்து என்னைய விமர்சிக்கிறாங்க. நிறையா பெண் கிரிட்டிக்ஸ் வந்து என் படத்தில் வந்து இப்படி தான் பெண்கள் பேசுவார்னு அவராக நினச்சிக்கிறாரு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அவர் என்னதான் சொன்னாலும் அவர் படத்தில் இருக்கிற பெண்கள் வழக்கமான தமிழ் சினிமாவில் இருக்கிற பெண்களை விட வித்தியாசமாக தெரியுறாங்கங்கிறதே அவருக்கான ஒரு பெரிய பாராட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அவரோட திரைப்படங்களில் இருக்கிற பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெண் கதாபாத்திரம் கௌதம் வாசுதேவ் மேனன் படங்கள்னா நான் முதல்ல வந்து காக்க காக்க படத்துலேருந்து மாயாவை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ கிட்ட தன்னோட காதலை இவ்வளோ ப்ராக்ரஸிவாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத காட்டினது காக்க காக்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற அந்த ப்ரொப்போசல் சீனு அவ்வளோ ப்ராக்ரஸிவாக இருக்கும். ஒரு பொண்ணு அவளோட மனசில் இருந்து அப்படியே போய் பேசினதாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஹீரோ கிட்ட காதல் சொல்கிறா அப்படின்னா அவள் வந்து என்னமோ வெக்கம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் வந்து அவளுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே வச்சு சொல்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஹீரோவோட ஹீரோயிசத்தை வந்து போற்றி பாடுறது, இல்லை ஹீரோ வந்து அங்கே சண்டை போட்டதை பார்த்து லவ் ஆகிறது, இந்த மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு பொண்ணோட மனசில் இருந்து அந்த ஹீரோவை வந்து அந்த ஹீரோ கிட்ட அவள் எப்படி இம்ப்ரெஸ் ஆனா அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பச்சை கிளி முத்துச்சிரம். இந்த படத்தில் ஆண்ட்ரியாவோட கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜோதிகா நடித்த ஸ்மிதா கதாபாத்திரமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக அந்த ஆண்ட்ரியாவோட கதாபாத்திரம் அந்த ஹஸ்பண்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கிற இன்டிமசி அண்ட் ஹஸ்பண்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காரு அப்படின்னு தெரிகிறப்போ அதை அந்த கேரக்டர் வந்து எப்படி அணுகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பார் ஜிவிஎம். அண்ட் அந்த ஸ்மிதா கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கதாபாத்திரம் ஸ்டார்டிங்கில் கௌதம் வாசுதேவ் மேனன் படங்களில் வர அந்த ஹீரோயின்ஸ் மாதிரி ரொம்ப இனிக்கே பேசிகிட்டு இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் ஒரு ட்விஸ்ட் அடித்து கடைசியில் சரத்குமாரை ஸ்கேம் பண்ணுறப்ப தான் நமக்கு தெரிய வரும். ரியாலிட்டியில் கௌதம் வாசுதேவ் மேனன் ஹீரோ மாதிரியோ ஹீரோயின் மாதிரியோ யாராவது நம்மள்கிட்ட பேசினாங்கன்னா தே ஆர் ஸ்கேமிங்கஸ் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத கௌதம் வாசுதேவ் மேனன் படத்துலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும், ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற எல்லா பெண் கதாபாத்திரத்தையும் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருப்பார் கௌதம் வாசுதேவ் மேனன். குறிப்பாக மாலினி கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் காலேஜில் வந்து எப்படி இருக்குது அண்ட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் எவ்வளோ மெச்சூர்ட் ஆகுது அண்ட் கிருஷ்ணனுக்கும் மாலினிக்கும் இருக்கிற லவ் அது வயசானாலும் தொடர்ற விதம் அண்ட் பையன் லிவின்ல இருக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணன் அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் உன் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்லி மாலினிட்ட ஃபோனை கொடுக்குற ஒரு இடமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து சூர்யா பார்க்குற மேக்னா பிரியா ரெண்டு கதாபாத்திரமுமே ரொம்ப சரியாக வடிவமைச்சிருப்பாரு. இதில் மேக்னா கதாபாத்திரம் வந்து அது ஒரு ஜெஸி மாதிரியான ஒரு கதாபாத்திரம். இருக்கிறத வெளியே வந்து சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிற சில பெண் கதாபாத்திரத்தில் ஒன்றா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரத்தை இழப்புக்கு அப்புறமா அவர் வாழ்க்கையில் வர பிரியா அண்ட் பிரியா வந்து சூர்யா கதாபாத்திரத்தை காதலிச்சாலுமே சூர்யா கதாபாத்திரம் வந்து தன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லாமல் இந்த வீடியோ முடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஜெஸி இருக்கிறதுலையே பயங்கர மேனிப்புலேட்டிவான ஒரு பெண் கதாபாத்திரம். எஸ், அந்த கதாபாத்திரம் வந்து அன்சர்டனாக தான் இருக்கும். திடீர்னு கார்த்திகை ஷூட்டிங்லேருந்து வர சொல்லணும், வந்ததுக்கப்புறம் ஏன் ஷூட்டிங்லேருந்து வந்தேன்னு கேட்கும். அதுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவ்வளோ கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலியில் வளர்ந்துருக்கு. அதுக்கு வந்து மனசுக்கு பிடிச்சது தான் செய்யணுமா அப்படிங்கிறதே வந்து தெரியாது. மனசுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் அந்த கதாபாத்திரத்துக்கு சின்ன வயசுலேருந்து இருந்ததில்லை. அந்த கதாபாத்திரம் மாதிரி தான் நம்ம நிஜ வாழ்க்கையில் இருக்கிற பல பெண்களும். அதனால தான் பல பெண்கள் ரொம்ப அன்சர்டனாக இருக்கிறாங்களோ என்னமோ தெரில. பட் இத்தனை அன்சர்டனிட்டி இருந்தாலும் நம்மளால் ஜெஸியை விட முடியாதுல்ல.